राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா நாம அனுபவிச்சுருக்கோம். நம்ம கடைசியா பத்ரவனம், வைகுண்டபுரம், சர்க்கோரியா இந்த இடம்லாம் பார்த்தோம். அப்போ தான் அந்த வைகுண்டபுரம் அப்படின்ற இடத்த பற்றி பார்க்கும்பொழுது வைகுண்டம்னா என்ன அர்த்தம் என்னன்னு பார்க்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அழகாக பதில் அனுப்பியிருக்கிறார். வைகுண்டம் அப்படின்னா வை அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குண்டா அப்படின்னா குண்டம், குண்ட அப்படின்னா ஆங்ஸைட்டி, துக்கம், கவலை. வைகுந்தம் அப்படின்னா துன்பமற்ற இடம், நலமந்தம் இல்லதோர் நாடு அப்படின்னு ஆழ்வாருடைய வாக்கு. நலம் அந்தமில்லதோர் நாடு. அந்தம்னா முடிவு, ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆதி அந்தம், தொடக்கம் முடிவு. அப்போ நலத்துக்கு குறைவில்லாத ஒரு ஸ்தலம் வைகுண்டம். அதனால தான் வைகுண்டம் போகணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே போயாச்சுன்னா ஒரு கவலை இல்லை, ஒரு துன்பம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை, ஒரு ஏமாற்றமும் இல்லை. ஸோ நோ நெகட்டிவ் இன் வைகுண்டம். அதனாலே தான் வைகுண்டம். இப்போ கூட 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வர்றது. தமிழில் வைகுந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அத்தனை விசேஷம் இந்த வைகுண்டம். அழகா வசந்தி யத்ர புருஷாः சர்வே வைகுண்டமூர்த்தயः ये अनिमित्तनिमित्तेन தர்மே நாராதயன் ஹரிம். அழகா அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பகவானை போல ரூபமுடையவர்கள். சாரூபிய முக்தின்னு சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி அவங்களுக்கு. சரியா? எல்லாரும் பகவத் கைங்கரியம் பண்ணுறாளாம். எப்படின்னா அதை எதிர்பார்ப்பே கிடையாது. நான் இதை பண்ணுறேன், இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல், கைங்கரியத்தில் கூட ஒரு எதிர்பார்ப்பு வரும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி வாழும்படியான ஒரு ஸ்தலம் வைகுண்டம். எல்லாருக்கும் வைகுண்டம் நிச்சயம் உண்டு. ஏன்னா அழகா பிரஜமண்டல பரிக்கிரமா கேட்டுருக்க இல்லையா. அதனால வைகுண்டத்தை தரிசிக்கிற பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, சந்தேகமே வேண்டாம். அதை தாண்டி கோலோக பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்படுறவாளுக்கும் அதுவும் லபிக்கும். உங்களுக்கு வைகுண்டம் போதும்னா வைகுண்டத்தில் இருங்கோ, கோலோகம் போகணும்னா கோலோகம் இருங்கோ, கோலோகம் போதுன்றவா கோலோகத்தில் இருங்கோ. அது வைகுண்டத்தினுடைய ஒரு பாட்டு தான் கோலோகம் அப்படின்னு சிலருடைய அபிப்பிராயம். கோலோகத்தினுடைய ஒரு பாட்டு தான் வைகுண்டம்னு சில பேரோட அபிப்பிராயம். வைகுண்டத்தை காட்டிலும் கோலோகம் சிறந்ததுன்னு கர்க சம்ஹிதை சொல்றது. வைகுண்டத்தை காட்டிலும் எதுவும் மேலே இல்லை அப்படின்னு மற்ற புராணங்கள்லாம் சொல்றது. அதனால ஏதோ ஒன்று எங்கே இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டி இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம். ஸோ அதுதான் வைகுண்டம் அப்படின்னு பேர். பகவானுக்கும் வைகுண்ட அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு.
வைகுண்ட அப்படின்னு ஒரு பக்தனே இருந்தார் அப்படின்னு புராணத்திலெல்லாம் காண கிடைக்கிறது. சரியா? அழகான பிரஜமண்டல பரிக்கிரமால நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அங்கேருந்து அப்படியே தாண்டி வந்தோம்னா பண்டீரவனம் எல்லாம் வரும், அப்புறமா பில்வவனம் இதெல்லாம் வரும். ரைட்டா? இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து நாம் போக போகிறது அழகான ஜோரான அற்புதமான லோகாவனம், லோஹ்பன் அப்படின்னு பெயர். மதுராலிருந்து மகாவனம் போகிற வழியில் இந்த லோகாவனம்ன்றது வர்றது. கொஞ்சம் டிவேட் ஆகி போகணும். ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். இதற்கு நான் போனதில்லை, ஆனால் ரொம்ப அழகான ஒரு வனம் இந்த லோகா வனம். பிரஜமண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 வனங்களில் 9வது இந்த லோகாவனம்னு காண கிடைக்கிறது. இந்த யமுனையினுடைய கிழக்கு பக்கத்தில் ஒரு 7 வனமும் மேற்கு பக்கத்தில் 5 வனமும் இருக்குது. இதுதான் முக்கியமான 12 வனங்கள். இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் யமுனாவில் என்னெல்லாம் இருக்குன்னா மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலவனம், காமியவனம், கதிரவனம், பிருந்தாவனம். ஆச்சா? திரும்ப சொல்லட்டோமா? மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலவனம், காமியவனம், கதிரவனம், பிருந்தாவனம். மொத்தம் 7 வனம். யமுனையினுடைய அந்த பக்கத்தில் பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம், லோகாவனம், மகாவனம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம், லோகாவனம், மகாவனம். இந்த 12ல் எந்தெந்த வனங்கள்லாம் நாம் அனுபவிச்சிருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு லோகாவனம் இன்னும் அனுபவிக்கலை, அதனால் அதை விட்டுருவோம். அப்போ மீதி 11. அதில் எதெல்லாம் நாம் அனுபவிச்சிட்டோம்னு சொல்கிறீங்களா? அதில் முதல்ல மதுவனம் வருது, 2வது தாளவனம், 3வது குமுதவனம், 4வது காமியவனம், 5வது பகுலவனம், 6வது பத்ரவனம், 7வது கதிரவனம், 8வது மகாவனம், 9வதாக இருக்கக்கூடியது லோகாவனம். 12 வனங்களில் 9வது லோகாவனம். லோகாவனம் நல்ல வாசனையுள்ள பூக்கள் நிறைந்த காடுகள் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. இந்த லோகாவனம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு காலகட்டத்தில் லோபன் அப்படின்னு சொல்லுவா. லோபன் அப்படி ஆயிடுத்து. சரியா? இந்த லோகாவனத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பரிக்கிரமா உண்டு. 4 கிலோமீட்டர் பரிக்கிரமா. ஒரு காலகட்டத்தில் இந்த லோகாவனம் லோகாஜங்கா இப்படி பல விதமாக சொல்ல வச்சுக்கோங்க. லோகாஜங்கா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எப்படி மதுவனம் மதுன்ற அசுரனுடைய கண்ட்ரோலில் இருந்ததோ அந்த மாதிரி இந்த லோகாவனம் லோகாசுரன்ற ஒருத்தனுடைய கண்ட்ரோலில் இருந்தது. கண்ணன் இந்த லோகாவனத்துக்கு அழகாக மாடுகள் மேய்க்க போவான். அதாவது மாடுகளுக்கு எந்த இடம் சுகமோ அந்த இடத்துல போய் மேய்க்கணும். அது அப்படிதான் இல்லையா? இப்போ நான் பார்த்துருக்கேன், இந்த ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர், இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம்
இந்த கோவில்கள் யானை உண்டு இல்லையா, கோவில் யானை. இந்த யானைகள்லாம் அழகாக கோவிலில் கைங்கரியம் பண்ணுறது. இந்த யானைகள் எல்லாம் குளிப்பாடுறதுக்கு தாமிரபரணி அழிச்சுட்டு போவோம். அது எங்கே ஆழம் கம்மியாக இருக்குமோ, எங்கே யானைக்கு சௌகரியமாக இருக்குமோ, எங்கே யானையால் போக முடியுமோ அங்கே. அதே மன்னார்குடியில் பார்த்துருக்கேன், இந்த செங்கமலம்ன்ற அந்த யானைக்கு அது ஒரு தொட்டி மாதிரி கட்டி எல்லா பக்கம் ஷவர் மாதிரி வச்சுருப்பாள். ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு வேற எங்கேயும் அனுப்ப முடியாதுன்றதுனால. அதே ஆழ்வார் திருவிகளில் தாமிரபரணிக்கு அழிச்சுட்டு போவார்கள். அது நல்ல வெள்ளமாக இருந்தால் அழிச்சுட்டு போக மாட்டான் மற்ற சமயத்தில். அந்த மாதிரி அந்தந்த மிருகங்களுக்கு ஏற்றார் போல அழைச்சிட்டு போகணும் இல்லையா. இப்போ நான் கிராமங்களில் சொல்கிறேன், இப்போ மாடு மேய்க்க போகிறவாள்லாம் எங்கே மாடுகளுக்கு நல்ல புல்வெளி இருக்கோ அங்கே அழிச்சுட்டு போவார்கள். நகரங்கள்லாம் அந்த நாயை வாக்கிங் அழிச்சுட்டு போவார். சில பேர்லாம் இந்த தெருநாய்கள் இருக்கிற பக்கமாக அழிச்சுட்டு போவார். ஏன்னா இதுகளுக்கு அந்த தன்னுடைய ஜாதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. சில பேர் ஐயோ திருநாயோடு சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருநாய்கள் பார்க்காதபடி ஏதாவது பெரிய பெரிய கிரவுண்டெல்லாம் அழிச்சுட்டு போவார்கள். இந்த நாயெல்லாம் வாக்கிங் அழிச்சுட்டு போகிறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று உண்டு. ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் இந்த வயக்காட்டுக்கு அழிச்சுட்டு போவார்கள். அது அந்த வயக்காட்டில் அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஆடுகளை அழிச்சுட்டு போவார்கள். மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டு இல்லையா. இந்த மாடு மேய்க்கிறவர்கள் மாட்டுக்கு எது சுகமோ, எந்த இடம் அதற்கு சௌகரியமோ அந்த இடத்துக்கு அழிச்சுண்டு போவார்கள். ஸோ கண்ணன் இங்கே அழிச்சுண்டு வருவான். கிருஷ்ணனும் பலராமனும் அழகாக ஜோராக இங்கே மாடு மேய்ச்சிருக்கார்கள். இங்கே பக்கத்திலேயே கிருஷ்ணகுண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. குளம், குண்டா அப்படின்னாலே குளம், சரியா. அதில் கிருஷ்ணன், பலராமன், குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக விளையாடி இருக்கு. அது கிராமத்திலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த ஒரு கிராமத்து கிணத்துலலாம் குழந்தைகள்லாம் போய் குளிக்கும். இந்த மாதிரி நல்லா வாய்க்கால் இருக்குன்னா அந்த வாய்க்காலெல்லாம் குழந்தைகள் ஓடி போய் குதிச்சு விளையாடும். ஸோ இந்த குழந்தைகள்லாம் மாட்டுக்கார குழந்தைகள், இவெல்லாம் இயற்கையோடு வாழக்கூடியவர்கள். அதனால் ஜாலியாக இந்த இடத்துல கண்ணனோட குளத்தில் குதித்து நீராடி விளையாடுவார்கள். ஸோ அந்த குண்டத்துக்கு பேர் கிருஷ்ணகுண்டம் அப்படின்னு பெயர். ஸோ கண்ணன் ஒரு தடவை இந்த மாடு மேய்க்க இந்த பக்கம் வரும் பொழுது இந்த லோகா ஜங்கா அப்படின்ற அசுரன், பாகவதத்தில் இவனை பற்றிய குறிப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் கோபால தபனி உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோபால தாபனி உபனிஷத்தில் இந்த லோகாவனத்தில் இவன் இருந்தான், லோகஜங்கா அப்படின்ற அசுரன் இருந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. லோஹா அப்படின்னா இரும்பு. நம்ம பண்டரிபுரத்தில் லோகதண்டா தீர்த்தம்னு ஒரு இடம் உண்டு. லோகதண்டா தீர்த்தம். லோகதண்டான இரும்பு தடின்னு அர்த்தம். விருத்ராசுரனை வதம் பண்ணதுனால இந்திரனுக்கு தோஷம் வந்துடுத்து. அப்போ அந்த தோஷம் போவதற்காக இந்திரன் கையில் பகவான் ஒரு இரும்பு தடியை கொடுத்து, உலக்க மாதிரி வச்சுக்கோங்களேன், கொடுத்து
இதை எடுத்துட்டு போ, உலகத்தில் எந்த இடத்துல இந்த இரும்பு தடி தண்ணீரில் மிதக்கிறதோ அங்கே உனக்கு சாப விமோச்சனமாகும், உனக்கு அந்த பாபம் போகும் சொல்லாமல் எல்லா பக்கமும் எடுத்துன்னு போன அந்த லோக தண்டத்தை எடுத்துட்டு, இரும்பு தண்டத்தை எடுத்துட்டு அது பண்டரிபுரம் வந்தோடனே சந்திரபாகா நதியில் இப்படி மிதந்தது. அப்பாடான்னு அவனுக்கு இருந்தது. லோகதண்ட தீர்த்தம் அப்படின்னு பண்டரிபுரத்தில் பேர், சந்திரபாகாவில். இப்போ இரும்பு லோகஜங்கா அப்படின்னா தொடை, இரும்பு தொடை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனுடைய தொடைகள்லாம் இரும்பு போலே பலமாக இருந்துதான். சில இடங்கள்ல இரும்பே அவனுக்கு தொடையா இருந்தது. அதனால யாரும் அவனை வதம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி காண கிடைக்கல. ஸ்ட்ராங் மேன். ஆனால் அதில் அசுரத்தனம் வந்தாச்சு. எப்பொழுதுமே இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும், அழகாக நம்மளை ப்ரெசன்ட் பண்ணணும், எல்லாமே இருக்கணும். அகம்பா வரக்கூடாது. நல்லா பாடணும், நல்லா பஜனை பண்ணணும், நல்லா பாராயணம் பண்ணணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா சமையல் பண்ணணும், நல்லா வேலைகள் பண்ணணும், க்ளீனாக ஜம்முன்னு வாவ் அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஆனால் அதில் அகம்பா வரக்கூடாது. இந்த அகம்பா வந்தால் அடி தான். பசுராளுக்குலாம் அதான பிரச்சனை. நான் எப்பயும் சொல்லுவேன், இரண்யகசிபுலாம் வாங்கின வரதுக்கு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம், ஒன்றும் என்னுடைய யாரும். ஆனால் அதில் திமிரு ஜாஸ்தியாகி வீணாக போனான். ராவணன் அவன் பாட்டுக்கு இருந்துருக்கலாம், தேவையில்லாதெல்லாம் பண்ணி தொலைச்சான். அதனாலேயே பகவான் அவனை வதம் பண்ணிட்டார். ஸோ இந்த லோகாசுரன்னு பேர் அவனுக்கு. லோகஜங்கன் தமிழில் சொல்லுவோம், ஜங்கான்னு சொல்லுவோம், ஜங்கன்னு முடிப்போம். அந்த லோகாசுரன் மாடுகள்லாம் தொந்தரவு பண்ணோன்னா கண்ணனுக்கு கோபம் வந்தாச்சு. அவனை வதம் பண்ணான். கண்ணன் லோகாசுரனை வதம் பண்ண இடம் இந்த லோகாவனம். அவனால தான் அதுக்கு பேர் லோகாவனம்னு பேர். இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு பழைய கோபிநாதனுடைய கோவில் இருக்கு. அந்த கிருஷ்ணகுண்டம் இன்னைக்கும் இருக்கு. அந்த காலத்தில் ஒரு குகை இருந்திருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் மூடியாச்சு. ரொம்ப தூரம் உள்ளே போகுன்ற மாதிரி, எப்படி நம்ம மதுவனத்தில் லவணாசுரன் இருந்த குகை உண்டுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த லோகாவனத்தில் ஒரு குகை இருந்திருக்கு. யாரும் போகிறதில்ல அதில். அந்த இடத்துல ஒரு இடுப்புக்கு கீழே காலோடு இருக்கக்கூடிய ஒரு சிலை மட்டும் இருக்குது. இடுப்புக்கு அப்பர் பார்ட் இல்லை. ஒரு மனிதனுடைய உடம்பில் இடுப்புக்கு கீழே மட்டும் இருக்குது, இடுப்புக்கு மேலே இல்லை. அதுவும் அந்த இடத்துல தான் பகவான் அவனை வதம் பண்ணான் இருக்கு. அதனால் அவனோட இரும்புன்றதுனால அவனோட இடுப்புக்கு கீழே அப்படியே இருக்குது அப்படின்னு அந்த உள்ளூரில் இருக்கிறவருடைய அபிப்பிராயம். அது வந்து பார்த்தா ஒரு ரெட் சாண்ட் கல் இருக்கும் இல்லையா, ரெட் ஸ்டோன். ஸோ அது இன்னும் இருக்குது. லார்ஜ் சாண்ட்ஸ்டோன், அதான் சாண்ட்ஸ்டோன் ராக் மாதிரி. லோகாசுர் கி ஜங்கா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுண்டா பக்கத்தில் வச்சுருக்கா. லோக்கல் ரஜவாசிகள்லாம் அதை இந்த சனிதேவன் மாதிரி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டே இருக்கார்கள். ஸோ கண்ணனும் பலராமனும் ஆசையாக மாடுகள் மேய்த்த இடம் இந்த லோகவனம். சரியா? போய் பார்க்கணும். வெயிட்டிங். இந்த இடத்துல இன்னொரு லீலையும் உண்டு. அது என்னன்னு நாளைக்கு சொல்ல. இனிமேல் இரும்பு அப்படின்னு பார்த்தா இந்த லோகாவனத்தை நினச்சிக்கோங்க. இன்றைக்கி அங்கே வந்து
இரும்பு தானம் பண்ணலான்னு சொல்லி அந்த லோக்கலில் இருக்கவாள்லாம், அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பூஜாரிகள் இரும்பு தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவார்கள். ஸோ இனிமேல் பழைய இந்த இரும்பு கடை பழசெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த இரும்பு சாமானெல்லாம் போடும் பொழுது இந்த துருபிடிச்ச இரும்பு அப்படிலாம் வரும்பொழுது இந்த லோகாவனத்தை நினைத்து கொள்ளுங்கள். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.